அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். களத்தில் தாவேக்கவினர் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று தாவேக்க தலைவர் விஜய் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். களத்தில் தாவேக்கவினர் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று தாவேக்க தலைவர் விஜய் அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். களத்தில் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று அக்கட்சி தொண்டர்களுக்கு தாவேக்க தலைவர் விஜய் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜா. செந்தில், விவரங்கள். பாலவேல், இன்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஒன்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நடத்தப்பட்டது. குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் SIR தற்போது அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. அதில் கிட்டத்தட்ட 97 லட்சம் வாக்காளர்கள் பெயர் நீக்கப்பட்டிருப்பதாக கூறியிருந்தார்கள். இந்த நிலையில் தான் இந்த ஒரு மாத காலத்திற்குள் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அந்த முகாம்கள் சரியாக நடத்தி ஒவ்வொருவருடைய வாக்காளர் பட்டியலும் தங்கள் பகுதியில் இருக்கிறார்களா, அனைத்து பெயர்களும் இருக்கிறதா, விடுபட்டு இருந்தால் அவர்களுக்கு அந்த உதவி செய்ய வேண்டும், மறுபடியும் அந்த பட்டியலில் சேர்ப்பதற்காக அந்த வழிவகை செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் இன்று கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் தற்போது விஜயும் ஒரு அறிக்கை மூலமாக அவர்களுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கி இருக்கிறார். அதில் வாக்குரிமை உள்ளவர்கள் அனைவரும் வாக்காளர் பட்டியலின் பெயர் உறுதியாகிவிட்டதா என்று பார்க்க வேண்டும். உறுதியாகவில்லை எனில் அவர்களின் வாக்குரிமை உறுதியாக்க நம் கழக தோழர்கள் விரைந்து உதவிட வேண்டும். புதிய வாக்காளர்கள் ஒருவர் கூட விடுபடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். தமிழகத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள ஒவ்வொரு வாக்கும் நமக்கு முக்கியமானது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதுவும் அந்த வாக்குகள் அனைத்தும் நமக்கு பொக்கிஷம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வாக்குகள் அனைத்தும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒதுக்கப்படும் சின்னத்திற்கானது என்பதை உறுதிப்படுத்த நாம் ஒவ்வொருவரும் உழைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இச்சூழலில் நாம் ஏற்கனவே சொன்னது போல செயல்மொழியிலே நமது அரசியலுக்கான தாய்மொழி, அதை மனதில் கொண்டு தொடர்ந்து களமாடுங்கள், தோய்வின்றி களமாடுங்கள் என்று அவர் அறிவுரை வழங்கி இருக்கிறார். பழவே, விவரங்களுக்கு நன்றி செந்தில்.